நீங்க எப்படி தூங்குவீங்களோ, அத வச்சே உங்களுடைய குணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ, இரவு தூங்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு முறை இருக்கும். டெய்லி அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபார்மேஷன்ல தான் நீங்க தூங்குவீங்க. நீங்க நோட் பண்ணி பார்த்திருந்தா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேர்லாம் நைட்டு தூங்குனதுக்கு அப்புறமா அதே பொசிஷன்ல தான் காலையில எந்திரிப்பாங்க. சில பேரு அங்கருந்து டிராவல் பண்ணி சைனாக்கே போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு தூங்கக்கூடிய ஸ்டைல் இருக்கு. சோ, அங்கங்க நகர்ந்து நகர்ந்து படுக்கிறவங்கலாம் விட்டுறலாம். பட் படுக்கும் பொழுதே மல்லாக்க படுக்கிறது, குப்புறக்க படுக்கிறது, ஒரு சைடு படுக்கிறது, இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் வச்சு அவங்களுடைய குணத்தையே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லப்படுது. அதுல நம்பர் 1 மல்லாக்க படுக்கிறது. நீங்க கவனமான, வலிமையான, அமைதியான நபர் அப்படின்றது இது மூலியமா தெரிய வருது அப்படின்னு சொல்றாங்க. மோதல்களையும் வம்புகளையும் நீங்க தவிர்த்துருவீங்களாம். 100 பொய் சொல்ற இடத்துல ஒரு உண்மையை நீங்க பேசணும்னு நினைப்பீங்களாம். ஒழுக்கத்தை ரொம்ப விரும்பக்கூடியவங்க, அதாவது எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா நீங்க இருக்கிறீங்களா? உங்களை பத்தியும் மத்தவங்கள பத்தியுமேவும் ஒரு அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபராக தான் நீங்க இருக்கிறதாக சொல்லப்படுது. உங்களுடைய எண்ணங்கள் அப்படின்னு வரும்பொழுது அதை பெரிதா நீங்க வெளியில யார்கிட்டயுமே சொல்ல மாட்டீங்களாம், உங்களுக்குள்ளேயே தான் வச்சுக்குவீங்களா. அண்ட் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப இருக்கும்னு சொல்லப்படுது. டப்புன்னு போய் ஒரு விஷயத்த செஞ்சிடுறது, டப்புன்னு போய் ஒரு விஷயத்த சொல்லிடுறது, அந்த மாதிரி நீங்க பண்ண மாட்டீங்க. ரொம்ப ஒரு நம்பிக்கையான மனிதர், வாழ்க்கை மேல நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய ஒரு மனிதர். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வலுவான ஆளுமை திறன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முழுமையா வாழ்றதுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு நபரா இருக்கிறீங்க. ஒரு இலக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதை அச்சீவ் பண்றதுல பயங்கர பிடிவாதமா இருக்கக்கூடியவங்க தான் நீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மல்லாக்கப்படுக்கிறவங்களுக்கு. இரண்டாவது, கருவுல இருக்கிற குழந்தை மாதிரி தூங்குறது, அதாவது ஃபுல்லா அப்படி மடிச்சு அப்படி தூங்குவாங்க. அப்படி தூங்குறவங்க ரொம்ப உள்முக சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி இருப்பாங்க. அண்ட் இவங்க கிரியேட்டிவான பர்சன். கலையில ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவங்க. நடனம், இசை, இந்த மாதிரி ஆர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு பர்சனா இப்படி தூங்குறவங்க இருப்பாங்களாம். ஸோ நீங்க இந்த மாதிரி தூங்குறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்காக தான் இந்த ஒரு பொசிஷன்ல நீங்க தூங்குறீங்களா. ஸோ நீங்க ரொம்ப ஒரு கிரியேட்டிவான ஆழமான சிந்தனை கொண்ட ஒரு பர்சனா இருக்கிறதுனால இந்த ஒரு பொசிஷன் உங்களை இந்த ஒரு பர்சன் அப்படின்றத காட்டுது. மூன்றாவதா, நட்சத்திர மீன் வடிவத்துல தூங்குறவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நல்லா ஒரு ஸ்டார் ஃபிஷ் மாதிரி எல்லாத்தையுமே விரிச்சுக்கிட்டு அப்படியே பரப்பிட்டு தூங்குறவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க பொது இடங்கள்ல அல்லது அதிக பார்வையாளர்கள் கிட்ட பேசுறதுல ரொம்ப பிரச்சனை இல்லைன்னா பதட்டம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மாதிரி ஒரு பப்ளிக் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லலாமா, அது இவங்களுக்கு அதிகமா இருக்குமா. அடுத்தது, கொப்புரை படுத்து தூங்குறவங்க. இந்த கேட்டகரியில நிறைய பேர் இருப்பாங்க. அதுல சில பேர் இந்த ஹெச் ஷேப்ல எல்லாம் காலை கொஞ்சம் அப்படி மேலே ஏத்திட்டுலாம் தூங்குவாங்க. ஸோ மொத்தமா குப்புறக்கப்படுத்து தூங்குறவங்களுடைய கேரக்டர் வேடிக்கையான விளையாட்டுத்தனமான ஒரு நபரா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திறந்த மனதுடைய நபராகவும் அவங்க இருப்பாங்களாம். வாழ்க்கையில நீங்க எதை விரும்பினாலும் அதுல உங்களுக்கு அபரிவிதமான ஒரு தெளிவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எதையும் ஒரு குழப்பத்தோட போய் நீங்க அணுக மாட்டீங்க. ஒரு தெளிவோட தான் எந்த ஒரு விஷயத்து மேலேயும் உங்களுக்கு ஒரு விருப்பமே வரும் அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திர மனப்பான்மையோட நீங்க வெளியில இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு கவலையும் பதட்டமும் எப்பவுமே உணரலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்தணும் நீங்க நினைக்கும் பொழுது சில விமர்சனங்களை ஆக்கப்பூர்வமா கையாளுறதுக்கு நீங்க தயங்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. தயங்குறீங்கன்னு இந்த சென்ஸ், உங்களுக்கு விமர்சனம் வந்தாலே உங்களுக்கு அது பிடிக்காது. யாரும் இனி எதுவுமே சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியா, ஒன் சைடு படுக்கிறவங்க, லெஃப்ட் ஆர் ரைட், வாட் எவர் தி சைடு, ஒரு சைடா படுக்கிறவங்க நல்ல ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க அப்படின்னும் ரொம்பவுமே நம்பிக்கையான தனிநபர் அப்படின்னும் சொல்லப்படுது. இல்ல ஒரு சைடு படுக்கிறவங்க இப்ப கிடையாது, குப்புறக்க படுக்கிறவங்களுடைய கண்டினியூஷன் தான். சோ குப்புறக்க படுக்கிறவங்களா நீங்க இருக்கும் பொழுது நீங்க ஒரு சாகசக்காரராகவும், ரிஸ்க் எடுக்கிறதுலாம் உங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு பர்சனா நீங்க இருக்கிறீங்க. நன்றி உணர்வு நிறைந்தவங்க. துன்பம் அப்படின்னு வந்தாலும் அதுலயும் இருக்கக்கூடிய பிரகாசமான சைடை தான் நீங்க பாப்பீங்களாம். கொஞ்சம் இந்த பாதுகாப்பின்மை, நம்பிக்கையின்மை இதெல்லாம் அப்பப்ப இருந்தாலும் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் மறைச்சு வாழக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு இருக்குதா. கடைசியா, ஒரு சைடு திரும்பி படுக்கிறவங்க, இதுதான் ஒரு கழித்து படுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடு, லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஒரு சைடு மட்டும் திரும்பி ரொம்ப குழந்தை மாதிரி காலை மடிச்செல்லாம் இல்லாம ஸ்ட்ரைட்டா தூங்குறவங்களுக்கு ஒரு சுலபமான சமூக நபர் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லலாமா, நல்லா சுலபமா எல்லாரும் கூடயும் பழகக்கூடியவங்களாம். சுரங்கப்பாதையில நீங்க பயணிச்சாலும் பக்கத்துல வர்றவங்க கூட சுலபமா நீங்க பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், எதை பத்தியுமே கேர் பண்ணிக்காம ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். நிறைய பேருக்கு உங்களை தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எதையுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்குள்ள ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே சரியா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சில விஷயங்கள் சரியா இருக்கலாம், சில விஷயங்கள் இல்லை நான் அப்படி இல்லைன்ற மாதிரி இருக்கலாம்.
சில பேர்லாம் ஒரு நாள் ஒரு மாதிரி தூங்கலாம், இன்னொரு நாள் வேற மாதிரி பொசிஷன்ல தூங்கலாம். அதனால ஒரு நாள் ஒரு கேரக்டர், இன்னொரு நாள் இன்னொரு கேரக்டரா அப்படிலாம் என்ட்ட வந்து கேட்காதீங்க. எது அதிகப்படியா நீங்க பிரிஃபர் பண்றீங்க அப்படின்றத வச்சு உங்களுடைய கேரக்டர் லிஸ்ட் வந்துட்டு இது வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நெறைய நெறைய விஷயங்கள பத்தி ஒரு மனிதர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லப்படுது. ஒரு பக்கம் ஜோதிடம், இன்னொரு பக்கம் இந்த கைரேகை, அப்புறம் அவங்களுடைய கண்ணு, அவங்க என்னென்னமோலாம் சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு உங்களுடைய கேரக்டர் இதுதான் அப்படின்னு. அதுல வந்து இப்போ வந்து தூங்குற பொசிஷனுமேவும் ஆட் ஆன் ஆயிருக்கு. இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம். அண்ட் நீங்க எந்த பொசிஷன்ல தூங்குவீங்க? அது சரியா இருக்குதான்றதையும் பதிவு பண்ணுங்க.